வணக்கம். வளம் வளமறியாமல். லேட்டஸ்டா பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செபியுடைய அட்வைசரி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்மால் கேப் மிட் கேப்ஸ் ரெண்டு செக்மெண்ட்ல அவங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. த ஃப்ராத் இஸ் டெவலப்பிங். தமிழில் சொல்ல நுரை அதிகரிக்குது. ரைட்டுங்களா? அந்த அந்த ஃப்ராத் டெவலப் ஆகிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு இது என்ன, இது பணத்தை எடுத்துடணுமா, இது என்ன பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ செபி என்ன சொல்ல வராங்கன்னா, ரீசெண்டாக இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஃபண்ட் ஃப்ளோஸ் அதிகமாக இருக்குது, வேல்யூவேஷன்ஸும் ஜாஸ்தியாக போகிறத பார்க்குறோம். அந்த கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன்ஸு மிட் கேப் ஸ்மால் கேப் அபரிதமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. அதனால கொஞ்சம் காஷியஸாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எதில் காஷியஸாக இருக்கணும்? இன்வெஸ்டர்ஸ்க்கா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு இந்த அட்வைசரி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வர இன்ஃப்ளோஸை மாடரேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி பெரும்பாலான ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்ஃப்ளோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆல்ரெடி இருக்குங்க. 2020 எஸ்பிஐ ஸ்மால் கேப் லம்சம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஐ திங்க் ஒரு 2023 ஜூலையிலிருந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு லம்சம் அக்செப்ட் பண்ணுறதில்ல. நிறைய நிறுவனங்கள் அது ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லேயும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. எஸ்ஐபி அக்செப்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு லார்ஜ் சம்ஸை இன்ஃப்ளோ வர்றதை கர்டெயில் பண்ண சொல்லி செபி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெஷர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இன்வெஸ்டர்ஸ்க்கு சரியான கம்யூனிகேஷன் போகணும். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எவ்வளோ லிக்விடாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து இந்த 15 டேஸ்க்குள்ளே அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் பப்ளிக் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு மிட் கேப் ஃபண்ட்ஸு லிக்விடிட்டி இருக்குது, அதாவது ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஃப்ளோஸ், இப்போ நிறைய பேர் எக்ஸிட் ஆகும் பொழுது மீதி இருக்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்காக அதுக்கு டேக் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று இந்த எக்ஸிட் லோடுங்கிறத அதிகப்படுத்துவாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மக்கள் வந்துட்டு வெளியில் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறது பிளாக் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அல்லது அதுக்கு மாடரேஷன் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. லிமிடேஷன்ஸ் ஆன் வித்ட்ராவல் வரலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ப்ரைமரியாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் செபி சொன்ன 3வது காரியம் என்னன்னா, யூ ஷுட் என்ஷூர் தட் த ரீபேலன்சிங் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஹேப்பன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ரிஸ்க் அதிகமாகவும் ரிஸ்க் குறைவானதுக்கும் அந்த ரீபேலன்சிங், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அசெட்ஸ் ஸ்மால் கேப் 65% ஈக்விட்டியில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஸ்மால் கேப்பில் எவ்வளோ இருக்கணும், லார்ஜ் கேப்பில் எவ்வளோ இருக்கணும், கேஷ் எவ்வளோ இருக்கணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கரெக்டாக ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செபி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கும் ஒரு காஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லது. அதனால நீங்கள் பயப்பட்டு பணத்தை எடுக்கணுமான வேண்டியதில்லை. உங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஷார்ட் டேர்மாக இருந்தால் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல லாபம் இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய நிதி தேவைகளை பொறுத்தும் உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி பொறுத்தும் இந்த முடிவு எடுக்கணுமே தவிர, இந்த அட்வைசரி லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட டிரான்ஸ்பரன்சியை, வெளிப்படைத்தன்மையை அதிகப்படுத்துவதாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு காஷனாக எடுத்துக்கணுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. வளம் வளமறியாமல்.